கர்மா என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிட்டே இருக்குது. அது நாம் எதிர்பார்க்கறது வேற மாதிரி. ஆனால் நம்ம அப்படியே மாற்றி எதிர்பார்த்துறோம். நம்மளுடைய இது எப்படி எதிர்பார்க்கணும்? நம்ம மனசு என்னது? நம்ம குறுகிய நோக்கத்தில் நம்ம போவோம். நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வாழ்க்கையில் எது எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது எல்லாம் கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குதா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? ரைட். வாழ்க்கையில் எனக்கு எது எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. இது ரெண்டும் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எப்போ இந்த உலகத்தில் தாயினுடைய வயிற்றில் நம்ம பிறந்தோமோ இந்த விந்துநாதத்தின் மூலமாக நீ எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், இது அத்தனையும் எங்க ஸ்டோர் ஆயிடுச்சு? ஆல்ரெடி எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு பேர் தான் என்னது? விதி, கர்மா. அப்ப கடவுள் நம்மள என்ன பண்றாரு? முதல்ல கர்மாவை படைச்சிடுறாரு. உன்னுடைய கர்மாவை 14வது நாள்லயே உன் கர்மாவை இங்க படைச்சிட்டு தான் உனக்கு 91வது நாள் தான் உனக்கு உயிரே கொடுக்குறாரு. ஹார்ட் பீட் வருது. அப்ப என்ன அர்த்தம்? முதலில் கர்மாவை படைத்து விட்டு அதற்கு பிறகுதான் உன்னை படைக்கிறார். முதல்ல உன்னை படைச்சிட்டு கர்மாவை படைச்சானா நம்மளாம் யாராவது ஏத்துப்போமா? கர்மாவை கடவுள்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 வீடு இருப்பா, ஒரு வீடு நீ எடுத்துக்குப்பா, எனக்கு கர்மா வேணாமான்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப கடவுளுக்கு நம்மளை பத்தி தெரியும். அப்ப என்ன பண்றாரு? அவரு கர்மாவை முதல்ல கொடுத்துட்டு தான் என்ன பண்றாரு? கடவுள் நம்மளை உயிரை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த விந்துநாத திரவத்துல தான் மொத்த பதிவுகளும் அடங்கி இருக்கிறது. அப்போ அதுக்கு பேர் என்ன? நீங்க ஒண்ணு இல்லை, இன்னைக்கு விஞ்ஞானம் இதை ஆராய்ச்சி செய்தது. பாருங்க இப்படி இருக்குது. அப்படின்னா இதுக்கு பேர் நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க. டெலமேர் அப்படின்னு போட்டுங்க. டெலோமேர்னு போட்டு பாருங்க கூகுள்ல. அந்த டெலோமேர்ல போட்டீங்கன்னா இது பாருங்க, இதுக்கு பேர் தான் வந்து எண்ட் கேப் ஆஃப் த குரோமோசோம் இருக்கும். இந்த உள்ள இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய ரெக்கார்டு. திரிகால ஞானி இதுதான் இதுக்குள்ளதான். இதுதான் நம்மளுடைய மெமரி சிப்பு. எங்க இருக்குது? நம்முடைய கருமையத்தில் இந்த மெமரி சிப் இருக்கிறது. இந்த மெமரி சிப்ல என்ன இருக்குது? இதுல தான் அந்த 84 ரெக்கார்டு இருக்குது. எல்லாம் இந்த மெமரி சிப்ல தான் இருக்கு. இந்த மெமரி சிப்ல இருக்கிற ரெக்கார்டு இது எந்தெந்த நேரத்தில் எப்போ இது எழுச்சி பெறணும், அப்படின்னு இருக்கு இந்த சிப்ல. இது எப்படி எழுச்சி பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எழுச்சி பெறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? எவ்வளவு வயசுங்க அப்படின்னு கேட்கறோமா? ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா 42 வயசுங்கண்ணா, ஐயோ இறந்து போற வயசா அப்படின்னு சொல்றோமா? ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, வயசு எவ்வளோங்க? 96 வயசுங்க, கல்யாணம் சாவுங்க அப்படின்றோம். அதுக்கு மட்டும் இறப்புன்னா எல்லாருக்கும் காமன் தானே. அப்போ நம்ம எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்குறோம் இல்லையா? நாம தான் இதை டைம் இயர் பேசிஸில் வருஷ கணக்கில் போகிறோம். ஆனால் கடவுளுடைய இந்த கர்மா கணக்கு இருக்கு பாருங்க, அப்படி கிடையாது. கடவுளுடைய கணக்கு அப்படி கிடையாது. கடவுளுடைய கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 120 வருஷம் நம்முடைய ஆயுள், ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், ஒரு மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 21,600 மூச்சு வீதம், 365 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 88,74,000 மூச்சு வீதம், 120 வருடங்களுக்கு 94,80,60,60,000 மூச்சுக்கள். கேரண்டி சர்டிஃபிகேட் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் இதுதான். இது சிவகங்கை கார்பரேஷன் கொடுத்த சர்டிஃபிகேட் இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட் இதுதான். இந்த பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவருக்கு இருக்காருன்னா இவர் 18,35,44,133 மூச்சுல இந்த அம்மா கழுத்துல தாலி கட்டணும். இறைவனுடைய கணக்கு இது. 19,44,33,127 மூச்சுல இவருக்கு குழந்தை பிறக்கணும். புரியுதுங்களா? 50,60,33,144 மூச்சுல இவருக்கு ஒரு உடல்ல பிரச்சனை வரணும். இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, இதை சொல்றதுக்குள்ள நம்ம 10 மூச்சு விட்டுட்டோமா? பண்ணுமா? இதான் இறைவனுடைய காலத்தினுடைய கணக்கு இதுதான். அப்போ நாம காலத்தை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது. ஆனா நாம ஏமாத்துறோம். எப்படி ஏமாத்துறோம்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ கிளாஸை முடிச்சு நம்ம வெளில போகிறோங்க.
இப்போ வெளியில் போன உடனே கொஞ்சம் தூரம் அப்படி போகிறீங்க, கீழே வந்து ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் அப்படியே உள்ள தந்து மன்றத்துக்கு ஐயா கிட்ட தான் கொடுப்பீங்க? என்ன பண்ணுவோம்? கீழே 500 நோட்டு பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டீங்க இப்போ? ரூபா நோட்டு என்ன பண்ணிட்டீங்க இப்போ? ஏன்னா பறந்து போயிடல, அது போட்டு மிரிச்சிங்க. அம்மா வருவாங்க, என்ன ஐயா எங்கேயே நிற்கிறீங்க, நீங்கள் போங்கம்மா, இன்னொருத்தர் வராரு, நீங்கள் போங்கம்மா. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், அவங்க கூட பேசுங்க, சில டவுட்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், நீங்கள் போங்கம்மா. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன் காலை எடுத்தால் என்ன ஆகுதுங்க? நோட்டு பறந்து போயிடும், வேற யாருன்னா எடுத்துப்பான். என்ன பண்ணுறோம் இப்போ? நம்ம வீட்டில் இருந்து அந்த துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அது என்னது? மகாலட்சுமி. இப்போ யாருதோ இல்லை அந்த துட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோம்? அப்படியே கொஞ்சமாக குனிவோம், அப்படி காலை சொரிகிற மாதிரி அப்படியே குனிஞ்சு அப்படியே போயிட்டு அப்படி எடுத்துட்டு அப்படியே அப்பாடா யாரும் நம்மளை அப்படிதானே நம்ம நினச்சிக்கிறோம். காலம் நம்மை பார்க்கிற. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்முடைய வித்துவிலே பதிவாக இருக்கின்ற அத்தனை கர்மாக்களுக்கும் யார் பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒவ்வொரு வினாடியும் நம்மளை 9 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், உன்னுடைய மனசாட்சி மற்றும் காலம். இந்த 9 பேருமே உங்க கண்ணுக்கு தெரியாது. சூரியன் பார்த்தா நீங்க சொல்லுவீங்களா? பூமி பார்த்தது நமக்கு தெரியுமா? நம்ம மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து குப்பம் பார்க்கல, கோவிந்தன் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தது யாரு? இந்த 9 பேரும் பக்கத்துல இருந்து 2 பேர் பார்க்கறாங்க. காலமும் உன்னுடைய மனசாட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அத்தனை பதிவுகளும் இங்கத்தான் அடங்கி இருக்கிறது இந்த விந்துநாத திரவத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த காயகல்ப பயிற்சியின் மூலமாக இந்த விந்துநாத திரவத்தை தூய்மை செய்யும் பொழுது இங்கிருந்து தான் இந்த பதிவுகள் எழுகிறது. இது எழும், இங்கிருந்து எழும் இந்த பதிவுகள். இது பதிவுகளை எழ வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த பருவுடல். என்ன சொன்னோம்? பருவுடல் எதனால் ஆனதுன்னு கேட்டால் நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? செல்களால் ஆனதுன்னு சொன்னீங்க இல்லையா? அவரு தான் ஹீரோ நம்ம உடம்புக்கு. உலகத்திலேயே பெஸ்ட் கம்யூனிகேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா செல்கள் தான். இன்னைக்கு விஞ்ஞானம் அதை ஆராய்ச்சி செய்கிறது. இந்த செல்லு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுறாரு, உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டெஸ்ட் பண்ணா இப்படி மாறுபாடு இருக்கு. அப்போ இந்த செல் இப்படி மாறிடுச்சு. ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் இந்த செல் இப்படி மாறி இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குது. இந்த செல்லுக்கு இப்படி மாறுன்னு சொல்றது எங்கேருந்து இந்த செல்லுக்கு கம்யூனிகேஷன் சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்யுது. அப்போ அது எங்கேருந்து சிக்னல் வருது? அதுக்கு இங்க இருந்தா சிக்னல் வரும். அதுக்கு மெய்ஞானம் அதை சொல்கிறது. அப்போ அது சொல்லும், இந்த மெய்ஞானம் சொல்லும். இப்போ டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2023 ஒருத்தர் போய் ஒரு மாஸ்டர் செக்கப்புக்கு போறார். ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? நார்மல். அவர் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போ இந்த செல்கள் இங்கே உள்ள வந்து இந்த கருமையத்தில் கேட்குமா, என்னங்க 16 இன்னைக்கு வந்து இவர் வந்து இவ்வளோ டான்ஸ் ஆடுறாரு, ஒன்றுமே இல்லைன்னு, இவருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் வரணும்னு இருக்குதே கர்மால, என்ன பண்ணுறது அப்படின்னு செல்கள் கேட்குமா இங்கே. அப்போ இங்கேன்னு பதில் வருமா, அவர் இப்போ டான்ஸ் ஆடுறது 16 டிசம்பர் தானே, நீ அவருக்குள்ள அந்த இடத்துல போக வேண்டியது 23 டிசம்பர் தானே, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணு, உள்ள கம்யூனிகேஷன் வருமா. அதைத்தான் பட்டினத்தார் சொல்றாரு, தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின் நீ யார் நான் யார் என பகவர். நாம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உறவுகள்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் உடம்புக்கு ஒரு நோயின்னு சொல்லிட்டு இல்லாத நோய் ரெஸ்ட் வீட்டில் போய் படுக்கல, நம்ம உறவுலாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, உறவுகளாக இருந்தால் கூட நமக்கு சேவை ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்புறம் என்ன ஆயிடும், அந்த உறவுக்கே ஒரு சலிப்பு வந்துடும். அதைத்தான் சொல்றாரு, தாயாரும் மங்கையரும் கைவிட்டு, அவரே சொல்கிறாரு, எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க, நீ யாருன்னு கேட்டுருவாங்க. எப்போ? அந்நேரம் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வார். 16ஆம் தேதி தானப்பா, நீ 23ஆம் தேதி அவர் கிட்னியில் போய் நீ போய் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சிடு நீ அப்படின்னு சொல்லும். இப்போ
16ஆம் தேதி நல்லா இருந்தவர் 23ஆம் தேதி என்ன ஆச்சு? பிரச்சனை வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, டெஸ்ட் பண்ணாரு. அப்பா உன் வீட்டுக்குள்ள யாரோ புதுசா வந்து குடுத்தன வந்திருக்கிறாங்க கிட்னில, பார்த்துக்கோ. இப்ப பெரிய இஷ்யூ வந்துருச்சு. இப்போ என்ன சொன்னார்? அப்ப எப்ப அந்த நோய் வந்துருச்சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு? கொண்ட நோயாரும், கொண்ட நோய்னா எது? கிட்னி ப்ராப்ளம். நீ யாரும், யாருக்கு நோய் வந்ததோ, ஒரு பாயாரும். எது பாயினா என்ன அர்த்தம்? படுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நீங்க பெட்ல படுத்துட்டு இருப்பீங்க. இப்போ நோய் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு டெய்லி வந்து நம்மளை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது, பெட்டு வெயில்ல காயில. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பாய் போட்டு கீழே விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? யார் யாருக்கு வருவான்? கொண்ட நோயாரும், நீ யாரும், ஒரு பாயாரும், வேறேது நட்பாம் உடலே. யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப்பு? நீ, உன்னுடைய நோய், நீ படுத்துட்டு இருக்கிற பாய். அப்பதான் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு வியாதி முத்து போயிடுச்சுவா, அவன் பாய போறான்றான் அவன். இது தான் வரும் இந்த கர்மால. அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த கரு மையத்தை இந்த காயகல்ப பயிற்சியில தூய்மை செய்யும் பொழுது எப்போ இதை தூய்மை செய்யும் பொழுது இது ஃபிக்ஸ்டு இந்த ரெக்கார்டு. ஆனால் அதைத்தான் அம்மா முதல்ல சொன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பத்தில். எவர் ஒருவர் 9 வருடங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்கிறார்களோ, எத்தனை வருஷம்? 9 வருஷம். 2023 இன்னைக்கு காயகல்ப பயிற்சிக்கு அட்டன் பண்ணிட்டு இதோட மன்றத்து பக்கமே வராம காயகல்பனா என்னன்னே மறந்துட்டு 2032 ஒரு தடவை பயிற்சி பண்ணிட்டு அவர் கர்மா வருமா? 100% வரும் கர்மா இருக்கலாம். பயிற்சி தினமும் செய்யணும். ஒரு நாள் 2 நாள் முடியல அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல. பெண்களுக்கு இயற்கை காலங்களில் முடியலையா, பரவாயில்ல. ஆனால் மிச்சம் எல்லா நாளும் என்ன பண்ணணும்? பயிற்சியை நம்ம செய்யணும். அப்படி தொடர்ந்து ஒருவர் 9 வருடங்கள் இந்த பயிற்சியை செய்தால் இந்த மரபணு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபணுவிலே மாற்றம் ஏற்பட்டு இந்த ஃபிக்ஸ்டா இருக்கிற அந்த டெலமர் 1 மில்லிமீட்டர் வளர்கிறது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்கிறது. யோக பயிற்சியை தொடர்ந்து 9 வருடம் செய்கிறவர்களுக்கு இந்த குரோமோசோமினுடைய வால் பகுதி 1 மில்லிமீட்டர் வளர்கிறது. அது என்ன வளர்ந்தா என்ன நடக்குன்னு பார்த்தாங்க. இது 1 மில்லிமீட்டர் வளர்ந்தால் அவருடைய ஆயுள் எத்தனை வருடம் கூடுதான்? 10 வருடம் ஆயுள் கூடுகிறது. 10 வருடம் ஆயுள் கூடுகிறது. அப்போ ஆயுள் கூடும் பொழுது இங்க என்ன இருக்கு? இந்த டெலமர் இருக்கு இல்லையா, இதுல இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. இப்போ இது ஃபிக்ஸ்டுன்னு நம்ம சொன்னோம் கர்மால. இப்போ இந்த பயிற்சி பண்ண உடனே, இது கூடின உடனே இங்க இருக்கிற ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு? ப்ரோக்ராம் கார்பிள்ட் ஆயிடும், சிதைஞ்சு போயிடும். அப்போ ப்ரோக்ராம் சிதைஞ்சிருச்சுன்னா நமக்கு வர வேண்டிய விதி என்ன ஆயிடுச்சு? அப்ப விதியை நம்ம எதால வெல்ல முடியும்? அப்ப விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு பயிற்சி எது? காயகல்ப பயிற்சி. இப்ப நாலு செய்யணுமா வேண்டாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. நல்லா சொன்னாதான் இப்ப சாப்பாடு டைம். இப்ப நாலு காயகல்ப பயிற்சி நம்ம முறையாக நம்ம வந்து செய்ய வேண்டும். சரி, இப்போ அம்மா முதல்ல ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, என்ன? மலம், ஜலம், வித்து. இது மூணு என்னன்னு சொன்னாங்க? கழிவு தானே. ஆனால் மூணுமே கழிவு பொருள். மலம், ஜலம், வித்து. இது மூணுத்துல நாம ஒரு கிரேஸ், ஒரு இன்பம் மலத்துக்கு கொடுக்குறோமா, ஜலத்துக்கு கொடுக்குறோமா? சிறுநீருக்கு. ஆனா எது கொடுக்குறோம்? வித்து கழிவு கொடுக்குறோமே. ஏன்? காரணம் என்ன? இப்போ சிறுநீர், இப்போ நமக்கு வகுப்புக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வகுப்பு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்லையா? இல்ல மொக்க போடுறோமா நாங்க? இன்ட்ரெஸ்டா நீங்க வகுப்பு அப்படியே கேட்டுட்டே இருக்கிறீங்க. சிவகங்கையில் கனமழை பெய்ய போதுன்னு இன்னைக்கு சொன்னாங்க. வானிலை ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க, கீழே போகிறதுக்கு கூட இடம் இல்லை, ரோடு பக்கம் போக முடியல, வெளில போக முடியல. அர்ஜென்ட்டாக நமக்கு வந்து 1 பாத்ரூம் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணணுமோ அடக்கி வச்சுக்கணும் அப்படின்றோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? வீடு நோக்கி ஓடுறோம் வேகமாக. தலை தெறிக்க வீட்டுக்கு போய் நேராக பையெல்லாம் அப்புறம் பேசுகிறப்பா பேக்கோட மாட்டிக்கிட்டு நேரம் அங்கே போகணுமா, அப்படியே டாய்லெட்டை நோக்கி ஓடுவோம். அங்கே போய் உட்காந்து நம்ம வந்து ஒரு யூரின் பாஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்?
ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலேருந்து வெளியில் வந்த மாதிரி அபாடா அப்படின்னு இருக்கும். ஏன்? வயிறு வீங்கிடுச்சு, சிறுநீர் பை என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. அப்போ தலைவலி வந்துடும், நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட எல்லா வலியும் அப்படியே தெரியும். அப்போ நீங்க அந்த பாரத்தை இறக்கின உடனே அந்த இன்பம் எங்க கிடைக்கிறது உங்களுக்கு? சிறுநீர் பையில மட்டும், அடி வயிற்றுல மட்டும்தான் அந்த இன்பம் கிடைக்கும். ஒன்று. மலத்துக்கும் இதே தான். இதே 1 பாத்ரூம் போயில 2 பாத்ரூம் வந்துருச்சு. இதே தான். என்ன ஆகும் நமக்கு? மலம் கழித்த உடனே பெருங்குடல் பகுதி, மலக்குடல் பகுதியில் என்ன கிடைக்குது நமக்கு? ஒரு இன்பம் கிடைக்கிறது. ஆனால் இந்த விந்துநாத திரவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த விந்துநாத திரவம் இப்படித்தான், அந்த அடக்கி வைத்த தோல் பையில இந்த விந்துநாத திரவம் இப்படித்தான் இருக்கிறது. இந்த விந்துநாத திரவம் நம்ம எல்லாருக்குள்ள இப்படிதான் இருக்கும். இங்க இருக்கிற விந்துநாத திரவம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமாக 14 டிராப்ஸ் தான் இருக்கும். அதுதான் இவ்வளவு வேலையும் பண்ணுது. ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு டிராப்ஸ் இருக்கும்? 14 டிராப்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம பேசுறது அத்தனையும் பியூர் சயின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 14 டிராப்ஸ் இருக்கும். ஒரு தடவை தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது 7 டிராப் என்ன ஆயிடும்? வெளியில வந்துடும். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? இப்போ இது வந்து ஃபுல் டேங்க்குங்க. இப்போ ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? அரை டேங்க் ஆயிடுச்சு. இப்போ அரை டேங்க் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவுதான் விந்துநாத திரவம் இருக்கு. இப்போ திருப்பியும் இந்த விந்துநாத திரவம் ஃபுல் டேங்கா மாறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? எத்தனை நாள் எடுக்கும்? 14 நாட்கள் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு அந்த ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை வரைக்கும் 3.5 மணி நேரத்தில் மாறிடும். 4 மணி நேரத்தில் அதிகபட்சம். விந்துநாத திரவமா மாறுறது மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்கும்? 14 நாள் எடுத்துக்கும். 14 நாள் கழிச்சு எடுத்து திருப்பி அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். திருப்பி ஃபுல் ஆகிடும். திருப்பி ஃபுல் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முறை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்வேஸ் அங்கே எவ்வளோ இருக்கணும்? அங்கே அரை டேங்க் அங்கே ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அரை டேங்க்கு. சரி, இப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இந்த அரை டேங்க் என்ன பண்ணிட்டோம்? இப்போ அதையும் காலி பண்ணிட்டீங்க. இப்போ விந்துநாத திரவம் எப்படி இருக்கும்? உள்ள என்ன இருக்கா? அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடல் சோர்வடையுமா? சரி, அப்புறம் இந்த விந்துநாத திரவம் தான் உடல், மனம், உயிர் இயக்குகிறது, கர்மாவை நிர்ணயிக்கிறது. இப்போ அந்த இடமே காலி. என்ன ஆகும்? 14 நாள் கோமால போயிடலாமா? அப்போ என்ன நடக்கும்? மரணமா? இப்போ டேங்க் காலி ஆயிடுச்சுன்னா உடனே காலியா பால்? அப்படி பார்த்தா பாதி உலகத்தில் பாதி கோடி பேர் இருக்க மாட்டானே. என்ன ஆகும்ப்பா? நோய் வருமா? என்ன எப்படி வரும் நோய்? இந்த மாதிரி நாம சிந்திப்போன்னு தெரியும். யாருக்கு? படைத்தவனுக்கு தெரியும். அப்போ கடவுள் என்ன பண்ணுவாருன்னு, நமக்குள்ள ஒரு பைபாஸ் மோடு இருக்கு. பயப்பட வேண்டாம், உடனே சிந்தனை எங்கே போயிட போகுது? பைபாஸ் மோடு இருக்கு. என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, விந்துநாத கலையம் காலி பாத்திரமா மாறிடுச்சுன்னா திருப்பி எத்தனை நாள் ஆகும்னு சொன்னோம்? 14 நாள். அப்போ 14 நாள் நமக்கு உடம்பு, மனசு, உயிர் இயங்கணுமா வேண்டாமா? இயங்கணும். கடவுள் என்ன பண்ணுவார்னா, கடவுள் அன்பும் கருணையுமானவர். அடுத்த எவ்வளவு நேரத்தில்? 20 நிமிஷத்துல விந்துநாத திரவத்தை தயாரிச்சு அரை டேங்க் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவார். எவ்வளவு நேரத்தில் வந்துடும்? 20 நிமிஷத்துல வந்துடும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த 14 நாள்ல உற்பத்தி ஆகிற விந்துநாத திரவத்துக்கும் 20 நிமிஷத்துல உற்பத்தி ஆகிற விந்துநாத திரவத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே உயிரை இயக்குதுங்க. கடவுள் ரிஸ்க் எடுக்க மாட்டாருங்க. ரெண்டுமே ஒரே குவாலிட்டி. என்ன வித்தியாசம்? இது ரெண்டுத்துலயே வந்து குவாலிட்டி வித்தியாசமே கிடையாது. உயிரை இயக்குறதுல யாராவது குவாலிட்டி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களே. ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். என்ன நடக்கும்? என்ன வித்தியாசம் எடுத்துக்கோ?
பவர் அதிகமா? எதுக்கு பவர் அதிகம்? அது எப்படிப்பா? அது என்ன பவர்? எப்படி பவர் சொல்றீங்க நீங்க? ஒன்றும் இல்லை. 14 நாள்ல உற்பத்தி ஆகிற விந்துநாத திரவத்தினுடைய மூலப்பொருள் எது? நாம் உண்ணுகின்ற உணவு எத்தனை தாதுவா மாறுது? 7. அதுல 7வது தாது தான் எது? விந்துநாதம். ஆனால் இந்த 20 நிமிஷத்துல உற்பத்தி ஆகிற விந்துநாத திரவத்தினுடைய உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா குயிக்கா ப்ராசஸ் பண்ணும். மனுஷ உடம்புல விந்துநாத திரவத்துக்கு அடுத்தது மதிப்புள்ள பொருள் எது? ரத்தம். அது என்ன பண்ணும்? எது மூலதனமா எடுக்கும்? ரத்தத்தை மூலதனமாக எடுத்து ரத்தத்திலிருந்து சக் பண்ணி விந்துநாத திரவமாக மாற்றி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாத கொடுத்துடும். அப்போ ரத்தத்துல என்ன ஆகும்? நமக்கு ரத்தம் தானே முக்கியம் நம்ம உடம்புல. என்ன ரத்தத்துல என்ன இருக்கிறது நம்ம உடம்புல? மெயினா என்ன சொல்லுவோம்? ஒரு பிளட் டெஸ்ட். எதை தொட்டாலும் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிளட் டெஸ்ட் தானே. அப்போ ஒரு பிளட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த பிளட் டெஸ்ட்ல மெயினா ஒரு டாக்டர் பார்த்தோன்னு உடனே எதை பார்க்கறாரு? முதல்ல ஆர்பிசி. உங்களுக்கு ஆர்பிசி எவ்வளோ இருக்கு, டபிள்யூபிசி எவ்வளோ இருக்கு, டிபிசி எவ்வளோ இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு, ஹெச்பி எவ்வளோ இருக்கு, இதுதானே பார்க்குறாரு டாக்டர். அப்போ ரத்தத்தில் செக் பண்ணிடுச்சுன்னா ரத்தத்தில் என்ன ஆகிடும்? நமக்கு இதில் மாறுபாடு வந்துவிடும். அப்ப ரத்தத்துல மாறுபாடு வந்து விட்டால் எது தளர்ச்சி ஆயிடும்? நரம்புகள் தளர்ச்சி ஆயிடும். அப்ப நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? உடம்புல நரம்பு முறுக்கேறிந்தா எப்படி இருக்கணுமா? இளமை. நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் நம்ம முதுமை வந்துடும். என்ன ஆயிடும்? நமக்கு தோல்லாம் என்ன ஆயிடும்? தோல்லாம் சுருங்கு விழுந்துடும். எப்ப தோல்லாம் சுருங்கிடுதோ அப்ப செல்களுக்கு இடையே நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? இப்படி இருந்தது இல்ல, அப்ப இந்த விந்துநாத திரவம் தான் பிடிச்சி வச்சிருந்தது இந்த உயிர் துகள்களை. இப்போ இந்த ரத்தத்துல இருந்து எடுக்கும் பொழுது செல்களுக்கு இடையே என்ன கேப் என்ன ஆகும்? இப்படி அதிகமாகும். இந்த செல்களுக்கு இடையே கேப் அதிகமாக நம்ம எதை நோக்கி செல்கிறோம்? மரணத்தை நோக்கி நாம செல்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த விந்துநாத திரவம் பாருங்க, வெறும் தாம்பத்தியத்துக்கு மட்டும் இல்ல, எவ்வளவு விஷயத்துக்கு எது முக்கியம் பாருங்க. அப்போ இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். மலம் ஜலம் அது ரெண்டுக்கு மட்டும் தானே பார்த்தோம். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ ஐயா இங்க இருக்கிறார். ஐயாவை நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து நான் ஒரு விசில் அடிப்பேன். ஐயா நீங்க இங்கேருந்து வந்து வேகமா ஓடணும், சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போடணும். அங்கே சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் நம்ம குரு அம்மா அங்கே நிற்பாங்க. என்ன, நான் கொடுக்குற பேப்பரில் ஒரு கையெழுத்து வாங்கணும். அங்கே கையெழுத்து போட்ட உடனே திருப்பி நேராக இங்கே நீங்கள் இந்த மேரேஜ் ஹாலுக்கு வரணும், வேகமாக ஓடி வரணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். இப்போ இந்த டாஸ்க்கை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு விசில் அடிச்சு நீங்கள் வெளில போயிடுவீங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்கிட்ட சொல்லிடுவீங்க, கீழே உங்கள் ஃப்ரெண்டை வச்சு ஒரு பைக்கில் நிற்க சொல்லு அப்படி. நான் வெளில போன உடனே பைக்கில் ஏறிக்கிறேன் அப்படியே போயில நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் அது மாதிரி தப்பு பண்ண முடியாது. உங்களை ஃபுல்லாக யார் கண்காணிப்பாங்க? ட்ரோன் உங்களை கண்காணிக்கும் டாஸ்க்கு போயிட்டு வர வரைக்கும். இப்போ வேறு வழியிலே தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் வேகமாக ஓடுவீங்க, வேகமாக வருவீங்க. வந்தோடனே என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ மூச்சு. அதுக்கு முன்னாடி நீ மாச்சு உன் டாஸ்க் மாச்சு இருந்தால் என் பேப்பர் பதில் தூக்கி போடுவார் என் மேலே இவர். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு, மூச்சு வாங்கிடுச்சு. இப்போ டயர்ட் ஆனவுடனே என்ன பண்ணுவார் உடனே இவர்? நீங்களும் என்ன பண்ணுவீங்க அவருக்கு? அவ்வளோதான். ஏன் தண்ணி குடித்தீங்க? ஏன் தண்ணி குடித்தீங்க? ஏன் தண்ணி குடித்தீங்க அவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உடலுக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்கிறாரு. உடலுக்கு ஒரு இயக்கத்தை கொடுத்த உடனே சக்தி என்னாச்சு? குறைஞ்சு போச்சு. அந்த சக்தி குறைஞ்ச உடனே இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு என்ன கிடைச்சது? என்ன தேவை அவருக்கு? ஒரு உணவு தேவை. அந்த உணவு என்ன வேணாலும் இருக்கலாம். 2 பிஸ்கெட்டை கொடுக்கலாம், ஒரு ஜூஸ் பேக்கெட்டை கொடுக்கலாம், ஒரு குளுக்கோஸ் கொடுக்கலாம், ஒரு ஆரஞ்சு பழம் கொடுக்கலாம், ஒரு தண்ணி கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது கொடுத்த உடனே இழந்த சக்தி என்ன ஆச்சு அவருக்கு? வந்துருச்சே. இப்போ அது போல நம்ம உடம்புல இந்த உயிர் துகள்கள் இருக்கு இல்லையா? உயிர் துகள்கள், உயிர் எப்படி ஓடுது நம்ம உடம்புல?
அடுத்தது பார்க்க போறோம். அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வந்து துகள் பை வே ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ். அந்த உயிர் வந்து நம்ம உடம்புல துகள்களாக ஓடுகிறது. அந்த உயிர் துகள்கள் உடம்புல ஓட 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 என்ன ஆகும்? அந்த உயிர் துகள் தான் அதுதான் நம்ம என்ன சொல்ற உடம்புக்கு அதுதான் விண்ணாக இருக்கிறது. அந்த விண்ணு வெளியில வந்து ஓடும் பொழுது அதுல இருந்து உற்பத்தி ஆகுது எது? எலக்ட்ரான், காந்த சக்தி. எலக்ட்ரோ வெளியில உருவானால் அதுக்கு பேர் வந்து காஸ்மிக் எனர்ஜி, வான்காந்தம். அதுவே உடம்புக்குள்ள உருவானால் அவ்வளவுதான். அப்போ அந்த எலக்ட்ரான் உற்பத்தி ஆகுது பாருங்க, அது வந்து உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும் பொழுது எலக்ட்ரான் என்னவா மாறும்? அது புரோட்டானாக மாறும். புரோட்டான் என்னவா மாறும்? நியூட்ரானா மாறும். இதுல என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்றது யாரு? நம்ம குழந்தைங்க. புரோட்டான்றது நாம. நியூட்ரான்றது நம்ம அப்பா அம்மா. என்ன வித்தியாசம் மூணுத்துக்கும்? எலக்ட்ரான்றது எப்படி இருக்கும்? துடிப்பா இருக்கும், இளமையா இருக்கும், நம்ம பசங்க மாதிரி வேகமா எல்லா காரியத்தையும் செய்யும். புரோட்டான்றது எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி கொஞ்சம் செய்யும், கொஞ்சம் உட்காந்துரும். நியூட்ரானுங்கிறது எல்லாம் ஆடி ஓஞ்சுது, உட்காந்துட்டு இருக்கோம், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நான் நியூட்ரானை சொன்னேன், நான் சொல்றது நியூட்ரானை, புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுங்க, நீங்க எங்கேயும் கணக்கு போடாதீங்க நீங்க. சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 ப்ராசஸ் உள்ள நடக்குது இல்ல? இது உள்ளுக்குள்ள இது நடக்க நடக்க வெளியிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வரும். எலக்ட்ரான் புரோட்டானாக மாறும் பொழுது இன்னொரு எலக்ட்ரான் உள்ள வரும். புரோட்டான் நியூட்ரானாக மாறும் பொழுது எலக்ட்ரான் புரோட்டானாக மாறும். புரோட்டான் நியூட்ரானாக மாறும் பொழுது நியூட்ரான் வெளியிலேயே போயிடும். இது சுத்திக்கிட்டே இருக்கும் உடம்புக்குள்ள. இப்படி சுத்தும் பொழுது இவர் ஓடி போய் ஓடி வந்தோடனே என்ன கொடுத்தோம் இருக்கு? நம்ம தண்ணி கொடுத்தோமா இவருக்கு? சும்மா தண்ணி வேண்டாங்க, ஒரு டீயோ பிஸ்கட்டோ கொடுத்துட்டோமா? இப்போ அது போல இந்த உயிர் துகள்கள் நம்ம உடம்புக்குள்ள உயிர் வந்து வலமிருந்து இடமாக உயிர் வேகமா உடம்புக்குள்ள சுத்தி, இவர் எப்படி ஓடி போயிட்டு வந்தாரோ அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது எப்பப்பெல்லாம் இந்த உயிர் துகள்கள் டயர்ட் ஆகுதோ, இவருக்கு எப்படி மூச்சு வாங்கிச்சோ அது போல அந்த உயிர் துகள்கள் எப்பப்பெல்லாம் டயர்ட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த விந்துநாத திரவத்துல வந்து விழுந்து தோஞ்சி இந்த விந்துநாத திரவத்துல ஆற்றலை எடுத்துக்கிட்டு தான் திருப்பி 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 சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப உயிர் துகள்களுக்கான உணவு எது? இப்ப தெரியுதா ஏன் அரை டேங்க் அங்க இருக்கணும்னு? அப்ப அந்த அரை டேங்க் எப்பவுமே இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சீக்கிரம் அதை கட்டான் தரையாகிட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு சீக்கிரம் முதுமை வந்துவிடும், நரம்பு தளர்ச்சி வந்துவிடும், நோய்கள் வந்துவிடும். அப்போ இந்த உயிர் துகள்கள் இப்படி சுத்ததில்லை. இந்த உயிர் துகள்கள் எதுல இருக்குது? எல்லா செல்களிலும் என்ன இருக்கிறது? செல்கள் தான் எதை கடத்துது? பிராணசக்தி. எக்ஸாக்ட்லி. யார் சொல்லிட்டு? உங்களுக்கு ரசம் சாதம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் கொடுங்க. பிராணசக்தியை அதிகமாக அதுதான் கடத்துது. அப்போ உடம்புல இருக்கிற உயிர் துகள்கள் எல்லாமே விந்துநாத திரவத்துல தோஞ்சதுனால எல்லா செல்களும் எதுல கோட்டாயிடுச்சு? இப்போ விந்துநாத திரவத்துல தானே கோட்டாயிருக்கு. பிராணசக்தி அதை எடுத்துட்டு போகுது. அப்போ விந்துநாத திரவத்தை உடலில் இருந்து வெளியேற்றும் பொழுது உடம்புல இருக்கிற செல்கள் உச்சில இருந்து பாதம் வரைக்கும் செல்கள் இருக்கிறதுனால தான் விந்துநாத திரவத்தை வெளியேற்றும் பொழுது உடல் முழுக்க உணர்வு நமக்கு தெரிகிறது. அதனால தான் இதுக்கு மட்டும் நம்ம அதிகமான ஒரு கிரேஸ் நம்ம கொடுக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நல்லா சரியா சொல்லுங்க, தலையாட்டுங்க. புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுச்சிங்களா ஐயா? ஏன்னா சாயங்காலம் போகும்போது நீங்கள்லாம் அரை விஞ்ஞானியா போகணும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த உயிரை இயக்குவது எது? நல்ல சத்தமா சொல்லு. எது? நல்ல சத்தமா சொல்லுங்க. விந்துநாத திரவம். உடல் மனம் உயிரை இயக்குவது எது? ஆமா. உயிரை பிடித்து வைத்திருப்பது எது? கர்மாவை டிசைட் பண்ணுவது எது? அப்ப இது எல்லாத்தையும் போக்குவது எது? விந்துநாத திரவமா? தக்க அதே சொல்லிட்டீங்க பாருங்க. காயகல்பம். எது? காயகல்பம். ஞாபகம் வச்சுக்க. காயகல்பம் தான் எல்லாவற்றையும் போக்கும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் வரீங்க, வீட்டில் சீக்கிரம் வரணும்னு ஓடி வந்துட்டீங்க, டிஃபன் சாப்பிடல. நீங்கள் டிஃபன் சாப்பிடாமல் வந்துட்டீங்க. ஒரு வர்ற ஆரியபவன் ஹோட்டலில் வந்து ஆரியாஸில் வந்து
ஒரு 2 இட்லி, பொங்கல், வடை, ஒரு காஃபி. இது மினிமம் டிஃபன் தானே, இது கம்மி தானே. 2 இட்லி, ஒரு பொங்கல், வடை, ஒரு காஃபி சாப்பிட்டீங்க. எவ்வளோ பில் வருங்க? 100 ரூபா வச்சுக்கலாமா? 100 ரூபா பில் வந்துருச்சு. இப்போது 100 ரூபாய்க்கு 2 இட்லி, ஒரு பொங்கல், வடை, காஃபி சாப்பிட்டு வந்துட்டீங்க. இந்த 100 ரூபா கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு 150 கலோரி என்ன வந்துருச்சு? எனர்ஜி வந்துருச்சு. இது என்ன பண்ணும் உங்களுக்கு? ஒரு டீ பிரேக் வரைக்கும் இல்லை சாப்பாடு நேரம் வரைக்கும் என்ன பண்ணும்? அப்படியே தள்ளும். சரி, இப்போது உலகத்திலேயே ரிச்சஸ்ட் ஃப்ரூட், பணக்கார பழம் எது? ஆப்பிள். வெரி குட். உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு உண்டு. ஆப்பிள் தான். ஏன்னா அதை தான் கொடுத்தா, ஜாஸ்தி கொடுத்தா வானான்னு சொல்லுவீங்க, அதனால தான் அதை சொல்கிறோம் நாங்கள். ஆப்பிள், ஒரு ஆப்பிளினுடைய விலை எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 25 ரூபா, அதிகபட்சம் 50 ரூபா வச்சுக்கலாமா? 50 ரூபா வச்சுக்கலாம். ஏன்னா 120 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் ஆப்பிள் விலை போகும். ஒரு கிலோவுக்கு ஒரு 5 பழம் நிற்கும் அதிகபட்சமாக, அவ்வளோதான் நிற்கும். இந்த ஆப்பிள் எப்படி பண்ணுறோம்? ஒரு நல்ல விஷயம்னாலும் ஆப்பிள் வைப்போம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையே பார்க்க போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதைத்தான் வாங்கிட்டு போவோம். அதனால தான் அதுக்கு பேர் பணக்கார பழம்னு பேர். ஏன் அதுக்கு பணக்கார பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொங்கல், வடை, 2 இட்லி, காஃபி சாப்பிட்டோம், 100 ரூபா கொடுத்து சாப்பிட்டீங்க. அதுலேயும் அதே 150 கலோரி தான். 25 ரூபா கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்கி இந்த டிஃபனை சாப்பிடாம ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அதே 150 கலோரி தான். நாம 25 ரூபா செலவழிக்கணுமா, 100 ரூபா செலவழிக்கணுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அதே ஆப்பிள் நம்ம வீட்டிலே ஃப்ரிட்ஜில் 15 நாளாக சுருங்கி இருக்கும். ஆனால் அதை நம்ம எடுக்கல. எதை வந்து சாப்பிட்டோம்? நம்ம இட்லி, பொங்கல், வடை, காபி சாப்பிட்டோம். ஏன்? பாருங்க, வருது பாருங்க. இவங்களே 3வது சாப்பாடுக்கு போயிட்டாங்க. இப்போ 3வது சாப்பாடு வாங்க போறாங்க. இப்போ ஏன்? காரணம் என்ன? நமக்கு அப்படி சாப்பிட்டாதான் வயிறு திருப்தியா இருக்கணும். இது திருப்தி ஆகிறதுக்கா பண்றோம்? இது கலோரி. என்ன பண்றோம்? சத்து பொருளை ஆற்றலாக மாத்துறோம். ஆப்பிள் என்பது ஒரு சத்து பொருள், அதை ஆற்றலா மாத்துறோம், கலோரியா. இட்லி, பொங்கல், வடைங்கிறது ஒரு சத்து பொருள், அதை நம்ம ஆற்றலா மாத்துறோம். அது போல ஒரு ஆப்பிள் ஒருத்தர் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தினமும் காலை டிஃபனை கட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா 64 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் 65வது நாள் ஒரு சொட்டு விந்துநாத திரவம் உற்பத்தியாகும். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஒரு ஆப்பிளினுடைய விலை 25 ரூபாய்னா அப்ப 64 ஆப்பிள் விலை எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அப்போ 64 ஆப்பிள் சேர்த்தா என்ன விலை வருகிறதோ, அப்போ ஒரு ஆப்பிள் 25 ரூபா, அப்போ 60 ஆப்பிள் வச்சிங்கன்னா கூட 6 2 12, 6 5 30, 1500. ஒரு 4 ஆப்பிள் 1600 ரூபா. 64 ஆப்பிளினுடைய விலை 1500 ரூபா. 1500 ரூபாய் ஒரு சொட்டு விந்துநாத திரவம்னா, ஒரு தடவை உடலை விட்டு வெளியேறினால் 7 சொட்டு போகுதுன்னா 7 × 1600 எவ்வளோ ஆகுது? அப்போ 7 7 7 42, 11200 ரூபாய் நம்ம துட்டு லாஸ் ஆகுது. ஆனால் விந்துநாத திரவம் என்பது ஒரு கழிவு பொருளே. அதே நம்ம இவ்வளோ காஸ்ட்லிப்பா, இதை அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்பான்னா மொத்தமாக காலி ஆகிடும். மகரிஷி ஒரு பாடல சொன்னார் இல்லையா? அது பின்னாடி போங்க. மகரிஷி சொல்றாரு பாருங்க, விந்துவை மறிக்கும் கால். ஏன்னா அந்த தப்பு நிறைய பேர், நான் வந்து அப்படியே ஆன்மீகத்துக்கு உள்ள போயிட்டேன், நான் இப்போ தாம்பத்திய உறவை பண்றது கிடையாது, இதை மாதிரி தவறான வழிக்கெல்லாம் போகக்கூடாது, இன்னும் பின்ன போங்க. ஒரு மகரிஷி ஒரு பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க, விந்துவை மறிக்கும் கால் ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாருங்க. அது முன்னாடி போகிறோம். இல்லை இப்படி வாங்க, வெளில வாங்க. இல்லைங்க, இப்படி வாங்க, கீழே வாங்க. அதில் ஒரு பாடலில் கொடுக்குறாரு மகரிஷி. இது பாருங்க, முன்னாடி போங்க. இது பாருங்க, முன்னாடி இப்போ முதல்ல காமிச்சிங்க. விந்துவை மறிக்கும் கால், நான் விந்து நாதத்தை யூஸே பண்ண மாட்டேன், அப்படியே நான் பத்திரமா வச்சிருப்பேன், நான் என் வீட்டில் நகையெல்லாம் லாக்கரில் வைக்கிற மாதிரி விந்து நாதத்தை அப்படியே வச்சிருப்பேன். என்ன ஆகும்? வீக்கம், பிரமேகம். முதல்ல உடம்புல என்ன வந்துடும்? ஸ்வெல்லிங் வந்துடும். அடுத்தது என்ன வந்துடும்? பிரமேகம், நீரிழிவு வந்துடும். அப்புறம் உந்து வெளி, ஜனன உறுப்புல பிரச்சனை வந்துடும்.
கல்லடைப்பு, ஸ்டோன்ஸ் வந்துடும். மூடு ஜுரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உள் ஜுரம், உள்ளுக்குள்ள காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, அது வந்துடும். சந்து கை கால் ஜாயின்ஸு பெயின் வந்துடும். ஆர்த்ரட்டிஸ் ரொமட்டாய்டு வந்துடும். ஆசனம் மூலம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும். நாபக்கம் நாக்கு தழுதுட்டு கூட ருசி போயிடும். இடுப்பு வலி இது எல்லாம் வந்துடும். நோய் மார்பு வலி, வீசனை, உடம்புல என்ன வந்துடும்? கடைசியில் ரத்தம் வந்து மேலே போக முடியும், என்ன வந்துடும்? நீர் கொப்பளங்கள் வந்துடும். இவை அனைத்தும் வந்துவிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? இது அதிகமாக செலவு பண்ணாலும் பிரச்சனை, குறைச்சி செலவு பண்ணாலும் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? அதில் அளவு முறை. அப்போ அளவு முறைன்னா என்னது? மலம் ஜலம் விந்து. மலம் அளவு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முறை. நம்ம எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் போகிறோம்? ஒரு முறை போனாலே கோயில் கட்டி கும்பிட்றோம் அவங்க. ஜலம் சிறுநீர். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கணும். அவங்க தான் ஆரோக்கியமான மனிதர்கள். இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் நான் ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கிறேன்னு போய் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க அவங்க உடனே? உங்களை முதல்ல போய் சுகர் டெஸ்ட் எடுப்பா அப்படின்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கணும்? 6 முறை கழிக்கணும். அடுத்தது எது? விந்து நாதம். மாதம் 2 முறை. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்? அது வந்து ஊற்று மாதிரி ஒரு உடல்ல சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த 40 வயது கடந்த பிறகு என்ன பண்ணணும்? அதில் ஆமா, உடம்புல வந்து ஜெரிமான சக்தி குறையுது இல்லையா? அப்போ அதை குறைக்கணும். ஆனால் இந்த காயகல்ப பயிற்சி நம்ம முறையா செய்துட்டோம்னா ஒரு தாம்பத்திய உறவுக்கும் அடுத்த தாம்பத்திய உறவுக்கும் இடையில இருக்க அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த திருப்தியற்ற மனநிலையை போக்கிடும். எது? இந்த காயகல்ப பயிற்சி. அதுதான் இந்த பயிற்சியினுடைய விசேஷம். காயகல்ப பயிற்சியினுடைய விசேஷம் அதுதான். ஏன்? கர்ம வினை பதிவுகளை என்ன பண்ணுது? தூய்மை செய்கிறது. அப்ப கர்ம வினை பதிவுகளை தூய்மை செய்யும் பொழுது உன்னை என்ன பண்ணும்? அப்படியே உன்னை ஒரு பாடல் வருதுலேயே அபிராமி அந்த அதில் கூட, துன்ப களத்திரனை தூயவனாக்கி வைத்தாய், துணிந்த பின் மாயை நீங்கி பிறவி பயனை தந்தாய், அன்பை பெருக்கி என்னை அடியவனாக்கி வைத்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஒரு பாட்டு தெரியும்ல, ஸ்ரீ சக்கர ராஜராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பி, அந்த பாட்டில் வரும் பாருங்க. அப்போ நம்முடைய பதிவுகளை போக்கும். இப்போ தெரியுதுங்களா விந்துநாத திரவத்தினுடைய பவர் என்னன்னு தெரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை முறை தவறி செயல்படுத்தக்கூடாது. அந்த விந்துநாத திரவத்தினுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் மற்றும் எண்ணிக்கையை மேம்படுத்தி விந்துநாத திரவத்தை கெட்டிப்படுத்தினால் ஆயுள்னாக நமக்கு கூடும். ஆயுள் கூடும். அந்த குரோமோசோமுடைய வால் பகுதி என்ன ஆகும்? வளரும். குரோமோசோமுடைய வால் பகுதி வளரும் பொழுது ஏற்கனவே இருக்கிற விதி என்ன ஆகும்? விதியை என்ன பண்ணும்? அந்த ப்ரோக்ராமே என்ன பண்ணிடாது? மாற்றி விட்டுடும். இதெல்லாம் மாற்றணுமா? அப்படியே நடக்கணுமா? நமக்கு எல்லாமே மாற்றணுமா வேண்டாமா? மாற்றணும். அதுக்குன்னு வந்து எனக்கு பரம்பரை சொத்து 3 ஏக்கர் லேண்ட் வரணும் சார், அது என்ன மாறிட்டு போகுது சார் கேட்காதீங்க. நல்லதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்துடும். நாம் இதெல்லாம் வந்து எதுக்கு போராடுறோம்? நமக்குள்ள இருக்கிற தீயதை வெளியில தள்ளுறதுக்கு தான் நாம் வந்து போராடி கொண்டிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது எதை பார்க்க போகிறோம்? நம்ம இப்போ உயிர். இப்போ நம்ம உயிரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வாழ்க வளமுடன். ரிவர்ஸ்